தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நீர் தலைப்புச் செய்திகள். தேசிய அடையாள அட்டை இல்லாததால் தங்களது முதியோர் உதவித் தொகையை இழந்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த முதியவர்களுக்கு தேசிய அடையாள அட்டைகளை தயாரிப்பதற்காக சிறப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. தேசிய முதியோர் செயலகம், ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் மற்றும் பதிவாளர் நாயகம் திணைக்களம் ஆகியவை இணைந்து இந்த திட்டத்தை தொடங்கியுள்ளன. அதன்படி ஒரு மூத்த குடிமகன் தேசிய அடையாள அட்டை இல்லாததால் தனது முதியோர் உதவி தொகையை இழந்திருந்தால் கிராம அலுவலர், சமூக மேம்பாட்டு அலுவலர், முதியோர் உரிமைகள் மேம்பாட்டு அலுவலரை சந்திக்குமாறு தேசிய முதியோர் செயலகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கரக்கட்டா தொடர்பான வழக்கு விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதம மந்திரி மற்றும் தேசிய பாதுகாப்புக்கான சிரேஷ்ட ஜனாதிபதி ஆலோசகராக பணியாற்றிய சாகல ரட்நாயக்கவின் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கரக்கட்டா மீதான தடுப்பு காவல் உத்தரவுகளை நீக்கி அவரை ஒரு வழக்கமான சிறைக்கு மாற்றுவதற்காக 120 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. ஹெரத் முதியன் செலாவின் காரன் வடிவமைப்பாளரான இந்திரஜித் பண்டாரா என்று அழைக்கப்படும் ஹெர்பி என்பவரிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட விசாரணையின் போது இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதன்படி தொடர்புடைய நடவடிக்கைகளுக்காக தேசப்பந்து தென்னக்கோனுக்கு 50 மில்லியன் ரூபாவை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமநேக நாயக்க மூலம் மேலும் 50 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகின்றது. பொலனறுவை மெதிரிகிரிய பிரதேசத்தில் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக ஆணொருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மெதிரிகிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த 47 வயதுடைய திருமணமாகாத நபரை மேற்படி சம்பவத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளின்படி குறித்த பகுதியில் உள்ள இரு குழுக்களுக்கிடையில் கடந்த பல நாட்களாக தொடர்ச்சியாகவே முரண்பாடுகள் நிலவி வந்துள்ளன. இந்த நிலையில் நேற்றிரவு இரு தரப்பினருக்கும் இடையே மீண்டும் ஏற்பட்ட மோதல் முற்றவே அது கொலையில் முடிவடைந்துள்ளது. இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக அடையாளம் காணப்பட்டுள்ள 7 சந்தேகநபர்கள் தற்போது பிரதேசத்தை விட்டு தப்பியோடி தலைமறைவாகியுள்ளனர் என்று தெரிய வந்துள்ளது. கிளிநொச்சி பகுதியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் அதிவேகமாக பயணிக்கும் மோட்டார் சைக்கிள்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் போக்குவரத்து போலீசாரின் விசேட அதிரடி வீதி சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. வீதி விபத்துகளை தடுப்பதையும் பாதசாரிகள் மற்றும் ஏனைய வாகன சாரதிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு ஜூன் மாதத்தில் மட்டும் மேற்கொண்ட சோதனையின் போது பல்வேறு போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட சுமார் 30க்கும் அதிகமான அதிவேக சொகுசு மோட்டார் சைக்கிள்கள் போலீசாரால் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த பெண் உட்பட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். 7,22,00,000 ரூபாய் பெறுமதியான கசிஸ் மற்றும் குஷ் போதைப் பொருட்களை கொண்டு வந்த நிலையிலே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழில் கத்திக்குத்து தாக்குதலுக்குள்ளான நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ராகு துஷ்யந்தன் வயது 39 என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தோல்புரம் பகுதியில் கடந்த 22ஆம் தேதியன்று ஒரு கத்திக்குத்து தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது வயிற்றில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்துள்ளார். சிறுவர்களை வேலைக்கு அமர்த்தியதாக குற்றவாளி என கண்டறியப்பட்ட ஒருவருக்கு விதிக்கப்படும் அபராதத்தை 1 லட்சம் ரூபாவாக உயர்த்துவது குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது. இதற்காக பெண்கள், இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் வேலைவாய்ப்பு சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான ஒரு முன்மொழிவை தொழிலாளர் துறை அமைச்சர் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்புடைய வரைவு சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அரசிதழிலும் வெளியிடப்பட்டுள்ளது. காலி நாகோட பிரதேசத்தில் 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்து நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளை செலுத்தி 28 வயதுடைய இளைஞரே சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அதேவேளை மற்ற மோட்டார் சைக்கிளை செலுத்திய 3 பிள்ளைகளின் தந்தையான
39 வயதுடைய குடும்பஸ்தர் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சியைச் சேர்ந்த சிறுமியொருவர் நடனத்தால் உலக சாதனை படைத்துள்ளார். கவிஞர் வன்னியூர் ரஜீவனின் மகளான ரஜீவன் கம்சத்வனி என்ற சிறுமியே 6 வயதுக்குட்பட்ட பிரிவில் இந்த உலக சாதனையை நிலைநாட்டினார். இதில் 2 மணி 30 நிமிடம் தொடர்ச்சியாக பரதநாட்டியம் ஆடி குறித்த சிறுமி உலக சாதனையை நிகழ்த்தியுள்ளார். குறித்த சாதனையானது ராஃபா உலக சாதனை புத்தகத்தில் நேற்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மாவட்டம் மிகுந்தலை பிரதேசத்தில் காட்டு யானை ஒன்று தாக்கியதில் 2 பிள்ளைகளின் தந்தையொருவர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மிகுந்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த மேற்படி 41 வயதுடைய குடும்பஸ்தர் நேற்று அதிகாலை தனது வழமையான நாளாந்த வேலை நிமித்தம் வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ளார். இதன்போது கிராம பகுதிக்குள் ஊடுருவியிருந்த காட்டு யானை ஒன்றுடன் அவர் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் எதிர்கொள்ள நேர்ந்துள்ளது. இதனையடுத்து சினம் கொண்ட காட்டு யானை அவரை துரத்தி பயங்கரமான முறையில் தாக்கியுள்ளது. யானையின் மிக கொடூரமான தாக்குதலுக்குள்ளான அவர் கடுமையான உடல் காயங்களுக்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். யட்டியாந்தோட்டை போலீஸ் நிலையத்தில் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரியொருவர் தனது கடமைக்காக வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கி காணாமல் போனமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு சீதாமகபுரக்கோட்ட குற்றப்புலனாய்வு பிரிவில் மேற்கொண்ட விசாரணையின் பின்னர் அவர் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். கடந்த 26ஆம் தேதி கடமைக்கு சென்றபோது கைத்துப்பாக்கி மற்றும் 10 தோட்டாக்களை எடுத்து சென்றிருந்த அவர் அவற்றை மீண்டும் ஒப்படைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர் நேற்று ருவன்வெல்ல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். நுங்கமுவகொட பகுதியில் தேரர்கள் தங்கும் மடாலயத்தின் வாசலுக்கு முன்பாக மனித தலையொன்று கொண்டு வந்து வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து போலீசார் தற்போது தீவிர விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். குறித்த மடாலயத்தில் வசிக்கும் ஒரு பௌத்த தேரரை விரட்டி அடிக்கும் நோக்கத்துடன் நேற்று முன்தினம் இவ்வாறு செய்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. குறித்த தேரர் 26ஆம் தேதி அனுராதபுரத்தின் நிகழ்ச்சி ஒன்றுக்காக சென்று திரும்பிய போது வாசலுக்கு முன்பாக மனித தலை இருப்பதை அவதானித்து பேலியகுடம் தலைமையக போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். அதன்படி அவ்விடத்தை பாதுகாப்பதற்காக போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மனித தலையை போலீஸ் காவலில் எடுத்த பின்னர் அந்த தேரர் மடாலயத்துக்கு நுழைய அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரை விரட்டி அடிக்கும் நோக்கத்துடன் அதே பகுதியில் உள்ள மற்றொரு தேரர் மனித தலையை வைத்திருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. அடுத்த 36 மணித்தியாலங்களை மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பதிவாகும் சாத்தியமுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊவா மாகாணம் மற்றும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள், வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் நிலை தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் விசேட எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நேற்று 11 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு இன்று முற்பகல் வரை அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி காங்கேசந்துறையில் இருந்து மன்னார், கொழும்பு, காலி மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்தில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.